Hello everyone, I am Manish from VB Infotech Tally. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீம்ட் எக்ஸ்போர்ட் சேல்ஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம டேலியில டிரான்சாக்ஷன் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு VB Infotech Tally. ஸோ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைட் இந்தியா எடுத்துட்டு போதை நம்ம எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சப்ளைஸ் வந்து பாத்தீங்கன்னா 0 ரேட் தான் டாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுவே கவர்மெண்ட் கீழே செட் கேட்டகரிஸ் இருக்கு. அந்த கேட்டகரிஸ் சப்ளைஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா டீம்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். இதுதான் பாத்தீங்கன்னா டீம்ட் எக்ஸ்போர்ட் சேல்ஸ்னு சொல்லுவோம். இதுக்குன்னு சில குவாலிஃபை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் மேனுஃபேக்சர் ஆயிருக்கணும், ப்ரொடக்ஷன் இந்தியாவில தான் இருக்கணும். இது கீழே நம்ம பேமெண்ட் நீங்க ரிசீவ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ருபீஸோ இல்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோ நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். எல்யூடி அண்ட் பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் வந்து வாங்க முடியாது. அந்த பாத்தீங்கன்னா டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டாக்ஸை கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு டாக்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0.10% வரும். இந்த டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அகைன் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் டீம்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா டேலியில் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ டேலி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு சில லெஜர்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்டர்ல நான் காமிச்சேன். ஆல்டர்ல லெஜர் போயிட்டு இது நான் சப்ளையர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏபிசி பிரைவேட் லிமிடெட் அந்த டெபிட் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் டீம்ட் எக்ஸ்போர்ட் சொல்லுவோம். இது நம்ம ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷன் எடுத்துட்டு வரும். ஸோ ரெகுலர் டீம்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கொடுத்துட்டு ஜிஎஸ் நம்பர் கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் டீம்ட் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் நம்ம ஒரு லெஜர் கிரியேட் பண்ணணும். இந்த லெஜர் சேம் சேல்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் கீழே தான் வரும். இது கூட நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டியில டாக்ஸபிள் கொடுத்துட்டு சிஸ்டம் இன்டர்ஃபியர் கொடுத்துருங்க. டாக்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகணும்னா 0.10 தான் பார்த்தீங்கன்னா கால்குலேட் ஆகணும். நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் டாக்ஸ் சிஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி கிரியேட் பண்ணிட்டேன். பர்சன்டேஜ் ஆஃப் கால்குலேஷன் 0 நான் கொடுத்துருக்கேன். எஸ்ஜிஎஸ்டியுமே நான் 0 தான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஸ்டாக் ஐட்டம் என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பென்ட்ரைவ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு டாக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 18 கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான டாக்ஸ் ரேட் 18. பட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா டீம்ட் எக்ஸ்போர்ட்டுங்கிறனால நம்ம என்ன லெஜர்ல கொடுத்துருக்கோமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வரும். இதுவே நீங்க லோக்கல் பண்ணும்போது டீம்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இல்லாம நார்மல் சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐட்டம் என்ன இருக்கோ அது உங்களுக்கு எடுத்துட்டு வரும். நான் வவுச்சர்ஸ் போய்க்கிறேன். போனதுக்கப்புறம் பார்ட்டி நேம் நான் கொடுக்குறேன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் டீம்ட் எக்ஸ்போர்ட் கீழே வராங்க. லெஜர் நான் கொடுத்ததுக்கப்புறம் பென்ட்ரைவ் நான் கொடுத்துறேன். குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20 நம்பர்ஸ் கொடுத்துறேன். ரேட் 1500 கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இங்கே இந்த உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகல அப்படின்னா F12 கான்ஃபிகரேஷன்ல ஜிஎஸ்டி மாடிஃபிகேஷனுங்கிறது எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா சோர்ஸ் ஆஃப் டீட்டெயில் எங்கிருந்து எடுத்துக்குது, டீம்ட் எக்ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எடுத்துக்குதா நீங்க செக் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் HSN கோடு கொடுத்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டி லெஜரும் ஏஜிஎஸ்டி லெஜர் நீங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் கொடுக்கணும் கொடுத்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம டாக்ஸ் எங்கிருந்து இருக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் டே புக்ல. ஸோ ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு ஜிஎஸ்டி அனாலிசிஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆர்டிஎஃப்ஐ கொடுத்து டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கொடுக்கும்போது சோர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டீம்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கீழே இருக்கு. சோர்ஸ் ஆஃப் HSN வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டீம்ட் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேலியில டிரான்சாக்ஷன் வச்சு மெயின்டைன் பண்ணோம். நீங்க டேலியில பேசிக்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம VB Infotech-ஓட 19 rupees கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கத்துக்க முடியும். அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க கூகுள் குரோம்ல VB Infotech கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கோர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் டு கார்டு கொடுத்துட்டு ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துருங்க. இங்கே செக் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா மெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்க முடியும். இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு Q&A செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சர்டிஃபிகேட்மே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.